ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு முத்துரவு தமிழ் சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ரேஷன் ஆயில் வந்து எப்படி கடலை மாதிரி முறிச்சு எடுக்கிறதுனே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி முறிச்சு எடுக்கலான்னு பார்ப்போம். இது என்ன இலைன்னு பார்க்குறீங்களா? அது வந்து கொய்யா இலை. இதில் தான் நம்ம எண்ணெய் வந்து முறிச்சு எடுக்க போகிறோம். இது முறிச்சு எடுத்தோம்னா எந்த ஸ்மெல்லுமே இருக்காது. ரேஷன் ஆயில் மாதிரி நம்மளுக்கு தெரியாது. நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வந்து வாங்க நம்ம எப்படி எண்ணெய் முறிச்சு எடுக்கலான்னு பார்க்கலாம். இப்போ வந்து ரேஷன் ஆயிலில் முறிச்சு எடுக்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு கடாய் வச்சு ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு இப்போ எண்ணெயை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். பாம் ஆயில் வந்து உடச்சி ஊற்றியாச்சு. இப்போ வந்து எண்ணெய் நல்லா காயணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம முறிச்சு எடுக்கணும். அது வரைக்கும் எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. பாருங்கள், ரேஷனோட ஆயில் மாதிரியே தெரியல. வந்து நம்ம கொய்யாளி அதில் போட்டுக்கலாம், முறிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 9 இலை போட்டிருக்கேன். எண்ணெய் இந்த அளவுக்கு நல்லா காய்ச்சலாக இருக்கணும். இந்த மாதிரி கொய்யாவில் போட்டு முறிச்சு எடுத்தோம்னா ரேஷன் ஆயில் மாதிரியே தெரியாது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இலையெல்லாம் எடுத்துடலாம். இலையில் உள்ள ஓசையெல்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். போடையில் இலையை நல்லா கழுவிட்டு நல்லா தண்ணியை உலர்த்திட்டும் போடணும். இல்லைன்னா தண்ணியோட போட்டோம்னா சடன்னு வெடிச்சிடணும். இலையை கண்டிப்பாக கழுவிட்டு தான் யூஸ் பண்ணணும். நல்லா சூடாக இருக்குது. ஆறுன பிறகு நம்ம வடிகட்டி பயன்படுத்திக்கிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் நம்ம சொன்னது மாதிரி கொய்யாவில் போட்டு முறித்து பாம் ஆயில் வந்து தலைவலி, பித்தம் இதெல்லாம் இல்லாமல் போக்கிக்கிறோங்க. நீங்களும் கண்டிப்பாக இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தடு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். கவரை கூட தூக்கி போக மாட்டேன் ரேஷன் ஆயிலில். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.